கேசரங்க பாரு, அந்த நட்சத்திரம் அழகா இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா இதே நட்சத்திரங்களால சில தொல்லைகளும் வரும். சிந்துபாத்துங்கிற மாலுமியோட கதையில இதே மாதிரி சில தொல்லைகளும் நடந்தது. சிந்துபாத்துடைய தோழி சுராயா ஒரு ஜோசியக்காரிய சந்திச்சா பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த ஊர்லயே பிரபலமான ஜோசியக்காரி நான் தான் உனக்கே தெரியும். என்னோட கிறிஸ்டல் பால் பொய் சொன்னதே இல்ல. இதுவும் எதிர்காலத்தை சொல்ல போகுது. ஓ, ஒரு பழமையான நகரம் தெரியுது. அதுல ஒரு பெரிய கோபுரம் உயர்ந்து நிக்குது. சரி, அந்த நகரத்துல நான் என்ன செய்ய போறேங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எந்த ஊர்லயுமே நான் நிரந்தரமா இருந்ததில்ல. அந்த ஊர்ல நான் இருப்பேனா? இருப்பேன், ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். விண்வெளியில இருந்து ஒரு பெரிய மலை உங்க நகரத்தை நோக்கி வருது. அது பேரழிவை ஏற்படுத்த போகுது. அது ஒரு மிகப்பெரிய எரிமலை. கூடிய சீக்கிரமே அது உங்க நகரத்தை வந்து அழிக்க போகுது. அந்த எரிமலை உங்க கடல்ல விழுந்து அணைய போகுது. எல்லாரும் அதை பார்த்து அதிர்ந்து போவாங்க. கடல்ல ஏற்பட்ட அதிர்வுனால சீற்றம் ஏற்பட்டு உங்க நகரமே அழிய போகுது. அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்க சொன்னது கண்டிப்பா நடக்குமா? இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? அதுக்கான வழி எதுவுமே இல்ல. சீக்கிரம் இங்க இருந்து போ. எல்லார்கிட்டயும் சொல்லு, போ. ஒரு வழியா இதை எப்படியே இழுத்தாச்சு. சிந்த்பாத், 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 நம்ம உடனே அந்த நகரத்துக்கு போயாகணும். ஹேய் சுராயா, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. எதுக்காக நீ இவ்வளவு வேகமா ஓடி வர? ஒரு பெரிய ஆபத்து. எப்படியாவது எங்க நகரத்தை காப்பாத்தி ஆகணும். சரி சரி ஹக்கீம், நீ போய் கப்பலை திருப்பு. என்னால ஒரு அடி கூட அடிக்க முடியல. எல்லாமே பறந்து போகுது. இங்க இருந்து ஆணிகள்லாம் எங்க போச்சு? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஹக்கீம்? இதுதானே நீ தேடி வந்த? இந்தா, நான் இங்க வச்சிருந்த ஆணி எல்லாம் காணோம். நான் போய் தேடுறேன். சிந்த்பாத், இந்த திசை காட்டிய கொஞ்சம் பாரு. நம்ம வடக்கு பக்கமா போயிட்டு இருக்கோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாம தெற்கு நோக்கி தான் புறப்பட்டோம். நீயே இத பாரு. நீ சொல்றது சரிதான் சுராயா. இது சரியா வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். நான் ஆணி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க இருந்தா சுத்தேன், அங்க காணோம். என்ன சொல்ற குவாக்? வாவ், சிந்துபாத், அங்க பாரு. இந்த போட்ல இருக்கிற எல்லா இரும்பும் அந்த நங்கூரத்துல போய் ஒட்டிக்கிச்சு. அதுல காந்தகம் இருக்கு. அதனாலதான் இது திசையும் சரியா காட்டல. சொல்ல போனா இந்த நங்கரம் கடலுக்கு அடியில இருக்கணும். இதுல இருக்கிற காந்த சக்தியால தான் நம்மளால திசைய சரியா கண்டுபிடிக்க முடியல. இப்ப நாம என்ன பண்றது? நம்ம சீக்கிரமா போகணும். நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் உன்னோட நகரத்துக்கு போறியா? எதுக்கு? அது என்னோட மாமா எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, நானும் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. நம்ம வேற ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். ஹேய், அங்க பாருங்க. ஹக்கீம், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அந்த இடத்துல தொங்கும் போது கேக்குற கேள்வியாது. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க, இல்லன்னா இது என்ன ஃப்ரை பண்ணி தின்னுடும். என்ன காப்பாத்திட்டு குவாக். இங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அந்த வலையை எடுத்து போடு. இவ்வளவு பெரிய சொரவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இதுல காந்த சக்தி ரொம்ப அதிகமாவே இருக்கு சிந்துபாத். நம்ம அந்த சுறா கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். சுராயா, நான் போறேன். சிந்துபாத், நான் சொல்றப்ப கயிறை இழாக்கேன். கிட்ட வந்து நான் உன்னை அடிச்சு நொறுக்கிடுவேன். நான் உன்னை பார்த்து பயப்படுவேன் மட்டும் நினைக்காத. ஓடி போயிடு. சிந்துபாத், நான் வந்துட்டேன் சராயா. ஹக்கீம், அதை கீழே தள்ளு. என்ன பண்ற? சீக்கிரம் தள்ளு ஹக்கீம். இல்ல, என்னால தள்ள முடியல.
நல்ல வேலை செஞ்ச ஹக்கீம். அது கோவமா இருக்கு, கப்பல மோத ஆரம்பிச்சிருச்சு. நாம எப்படியாவது அந்த சொரா கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். அதுக்கு நம்ம இப்ப திசை மாறி போகணும். அப்பதான் அதுங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்.